உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, விவரங்கள். வணக்கம். வாய் பேச முடிந்தவர்கள் அவர்களது கோரிக்கைகளை முடிந்தவரை அவர்களது குரல்கள் மூலம் வெளியே சொல்வார்கள். ஆனால் வாய் பேச முடியாத, காது கேளாத இந்த ஊனமுற்றோர்களை பொறுத்தவரை தங்களது கோரிக்கைகளை கூட வெளியில் சொல்ல முடியாத சூழல் இருக்கிறது. அதனை வெளிப்படுத்தும் விதமாக புதிய விதத்தில் விசிலை ஊதி தங்களது கோரிக்கைகளை வலுவாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக விசிலை ஊதி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்த 38 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டோர் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்திற்கு வந்து தங்களது கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய 1500 ரூபாய் தற்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தில் வழங்குவது போல் 6000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் என எந்த அரசு நிலையங்களிலுமே மொழிபெயர்ப்பாளர்கள் பொதுவாக இல்லாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே, அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகளில் மொழிபெயர்ப்பாளர்களை பணியமர்த்த வேண்டும். எங்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தும் கூட மாநில அரசு தற்பொழுது வரை அது வழங்காமல் இருக்கிறது. அதனை கொடுக்க வேண்டும். மற்றும் முதலமைச்சரின் ஆலோசனை வாரிய குழுவில் உறுப்பினரை தங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவரை உறுப்பினராக நியமனம் செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் முகாம் ஒரே இடத்தில் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத ரம்யா என்ற பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தற்பொழுது வரை நீதி கிடைக்காமல் இருக்கிறது என்றும், அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபரை தற்பொழுது வரை கைது செய்யவில்லை, அந்த பெண்ணுக்கு இழப்பீடும் வழங்கவில்லை, அவருக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பல்வேறு விஷயங்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு வழங்குவது நாங்களும் பெண்கள் தானே என்று இந்த குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற காரணத்தினால் அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் இருக்கிறது. அந்த மகளிர் உரிமை தொகையும் கிடைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால் அனைவருமே விசிலை ஊதி தங்களது கோரிக்கைகளை பதாகைகளில் எழுதி காட்டியவாறு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து எங்கும் கலைந்து செல்ல மாட்டோம், கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டமாக நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.